பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு கடைந்தெடுத்த பொய் மூட்டை பேசிய பொய்யையும் அது எப்படி அம்பலப்பட்டு இன்றைக்கு எல்லா மீடியாலையும் இப்படி போய் பேசிட்டாரு அண்ணாமலைன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லா இடத்துலையும் பரவிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் சொன்னதுனால உங்களுக்கு அண்ணாமலைன்னு பேர் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. ஒருவேளை நான் பிஜேபியில் இருக்கக்கூடிய கடைந்தெடுத்த பொய் மூட்டை அப்படின்னா உங்களுக்கு சந்தேகம் வந்துடும். ஐயோ, எந்த பொய் மூட்டையை பற்றி பேசுகிறாங்க? நேற்றைக்கு தான் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசின பொய், அந்த பொய்யை நாடாளுமன்றத்தில் எம்பி தயாநிதி மாறன் அவர்கள் எப்படி அம்பலப்படுத்தினாருன்னு பார்த்தோம். இப்போ பொய் மூட்டைன்றாங்களே, இது எந்த பொய் மூட்டையாக இருக்கும்? ஆளுநராக இருக்குமா அண்ணாமலையாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகலாம். அதனால தான் நான் பேரை சொல்லிட்டேன். அந்த அண்ணாமலை என்ன பொய்யை திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்காரு, இப்படி பேசுறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்றத பார்க்கறது மட்டும் இல்லாமல் நம்ம அண்ணாமலைக்கு பதில் சொல்கிறதோ இல்லை நீ பேசுறது பொய்ன்னு சொல்கிறதோ வழக்கமாக நடக்கக்கூடிய ஒன்று. ஆனால் மிக தெளிவாக புள்ளி விவரங்களோடு டேட்டாவோடு ஆதாரத்தோடு வரிக்கு வரி பதிலடி கொடுத்து நீங்கள் பேசுகிறதெல்லாம் பொய் தான், உங்களுக்கு தமிழ்நாட்டு மாணவர்கள் மீது கொஞ்சம் கூட அக்கறை கிடையாது அப்படின்றத வெளிப்படையாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அம்பலப்படுத்தியிருக்காரு, வெளிப்படுத்தியிருக்காரு. ஒட்டுமொத்தமாக அண்ணாமலையினுடைய பிஜேபியினுடைய முகத்திரையை கிழித்திருக்கிறார். அப்படி என்ன பொய் பேசினார் அண்ணாமலை, என்னவெல்லாம் பேசி கொண்டிருக்கிறார், அதற்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் என்ன பதில் சொன்னார், இந்த இரண்டு தரப்பிலும் யார் உண்மையாகவே தமிழ்நாட்டு மாணவர்களுடைய நலனின் மீது அக்கறை கொண்டவர்கள் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். குறிப்பாக பெற்றோர்கள், மாணவர்கள், அடுத்த தலைமுறையுடைய கல்வி மீது அக்கறை இருக்கக்கூடிய ஒரு தமிழர்களுக்கும் இந்த வீடியோவை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். அண்ணாமலை பேசின பொய்யா, எப்படி என்ன பொய்ன்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். ஏன்னா பேசுகிற எல்லாமே பொய் தான். ஒரு மனிதர் பொய் பேசலாம், ஆனால் ஏக்கர் கணக்கில் பேசக்கூடாதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஏக்கர் கணக்கில் நாள்தோறும் பொய்யை வெளிப்படையாக பேசுகிறாங்க. எப்படிங்க அப்படி பொய் பேச முடியுது? இப்போ நம்ம ஏதாவது மேடையில் தவறாக பேசிட்டோம்னா கீழே இறங்கின உடனே நம்ம தோழர்கள் சொல்லுவாங்க, இல்லைங்க அந்த வருஷத்தை தப்பாக சொல்லிட்டீங்க, இல்லை இந்த டேட்டாவை தப்பாக சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உடனே அது ஒரு குற்ற உணர்வாகி ஆமாம் அது தவறாயிடுச்சுன்னு சொல்லி வெளிப்படையாக அதை எழுதுவோம், இந்த ஆண்டை இப்படி மாற்றி சொல்லிட்டோம் தவறுதலாக அப்படின்னு. இல்லை மீண்டும் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறப்ப அன்றைக்கு நான் சொன்னதில் இது தவறாக அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். இப்படி சாதாரணமாக இருக்கக்கூடிய சாமானிய மக்களுக்கே ஒரு தார்மீக கடமை இருக்குது. அது என்ன கடமைன்னு கேட்டால், நம்முடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, நம் மக்களுக்கு தவறாக ஒரு செய்தி போய் சேர்ந்துடக்கூடாது, அந்த செய்தியின் மூலமாக வேறு பிரச்சனைகள் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைப்போம். அப்போ இந்த திரு அண்ணாமலை அவர்கள், நான் உடனே திரு அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு சொல்கிறேன்ட்டு நீங்கள் எல்லாரும் பக்குன்னு ஆகிட வேண்டாம். என்னதான் இருந்தாலும் ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர், அவரே பாவம் இன்றைக்கோ நாளைக்கோ அந்த பதவி பறிபோகுன்ற நிலைமையில் இருக்கார் போல். அதனால தான் மாநில தலைவர் பதவி எனக்கு ரொம்ப நாள் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் போகிறதுக்குள்ளே அண்ணா அறிவாலயத்தினுடைய செங்கல் ஒன்று விடாமல் எடுத்துகிட்டு போவேன். ஏதோ கட்டடம் கட்டிகிட்டு இருக்காரா என்னன்னு தெரில, கரூர்லேயோ கோயம்புத்தூர்லேயோ கட்டடம் கட்டுவார் போல். அதுக்கு கேட்டால் யாராவது ஸ்பான்சர் பண்ணுவாங்க செங்கல், அது ஏன் அறிவாலயம் செங்கலே அவருக்கு வேணுன்றது நமக்கு தெரியல. இப்படி ஏதாவது எதை யோசிச்சு பாருங்களேன். ஒரு மாநிலத்தில் நீங்கள் எதிர்கட்சி கிடையாது, ஏதோ ஒரு கட்சி, ஒரு தேசிய கட்சி, அந்த தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கீங்க. ஒரு ஆக்கப்பூர்வமான ஆளுங்கட்சி தரப்பில் இதெல்லாம் நடக்குது, இதை தவறை நான் சுட்டி காட்டுகிறேன் அப்படின்னு ஒரு ஆரோக்கியமான ஏதாவது ஒரு விவாதத்தை இதுவரைக்கும் அண்ணாமலை பேசியிருக்காரா? பேசுனது கிடையாது. அப்படி பேசாத ஒருவர் நேரடியாக ஒரு மாநிலத்தினுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை டேக் பண்ணி, நீங்கள் ஒரு ரசிகர் மன்றத்தில் இருக்கீங்க, அதில் இருக்கீங்க, இதில் இருக்கீங்க, பொய் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு ட்வீட் பண்ணக்கூடிய தைரியம், துணிச்சல் இவங்களுக்கு எங்கேருந்து வருது? ஏன் ஒரு ட்வீட் பண்ணக்கூடாதா, அவரை மென்ஷன் பண்ணக்கூடாதான்னு கேட்டால் தாராளமாக யார் வேண்டுமானாலும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய ஐடியை டேக் பண்ணி கேள்விகளை கேட்கலாம், என்னன்னாலும் பேசலாம். நமக்கு சந்தேகங்கள் இருக்குன்னா என்னன்னாலும் பேசலாம். அப்படின்றதுக்காக பொய்யை பேச முடியுமா? ஆதாரங்களற்ற, தரவுகளற்ற, கடைந்தெடுத்த பொய்யை பொதுவெளியில் பேசுகிறார்னு சொன்னால் அண்ணாமலையினுடைய எண்ணம் என்ன? இப்போ கடைசியாக எங்கே நிற்கிறாங்கன்னா, எல்லா இடத்துலையும் கலவரத்தை முடிச்சுட்டு தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்வியில் கை வைக்கிறாங்க. இது இன்னைக்கு நேற்று கிடையாது. 2014 மோடியினுடைய ஆட்சி வந்ததுலேருந்து ஒன்றிய அரசு அன்னைக்கிருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் இனி அவர்கள் ஆட்சி கட்டிலில் இருக்கக்கூடிய எல்லா நாட்களுமே
தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சி இவங்க கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்குது. அது என்ன கண்ணை உறுத்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரிய திராவிட போரினுடைய மிக மையப்புள்ளியாக எது இருக்குன்னு கேட்டால் கல்வி தான். இந்த எஜுகேஷனை தமிழ்நாட்டிலிருந்து பிரிச்சிட்டோன்னு சொன்னால், இந்த கல்வி அறிவற்ற மாநிலமாக தமிழ்நாடை மாற்றிட்டோன்னு சொன்னால், இவர்கள் சிந்திக்கக்கூடிய இவர்களுடைய சிந்தனை ஆற்றலை தடுத்துட்டோம்னு சொன்னால், ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அஜெண்டாவை, ஆர்எஸ்எஸ்ஸினுடைய செயல் திட்டத்தை தமிழ்நாட்டில் மிக எளிமையாக கடத்திடலாம் அப்படின்றது தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய எண்ணம். அதனால தான் 2020 புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தாங்க. புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து அது வந்த உடனேயே முதலாக எதிர்த்த மாநிலம் தமிழ்நாடு. ரொம்ப தீர்க்கமாக தமிழ்நாடு எதிர்த்தது. 2021 தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக நம்முடைய மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு ஒருபோதும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்க முடியாது. ஏன் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி காரணங்களை நம்ம பட்டியலிட்டோம். ஏதோ பிஜேபி கொண்டு வந்துட்டதுனால எங்களுக்கு இந்த திட்டம் வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லலை. பிஜேபியே கொண்டு வந்தாலும் அது தமிழ்நாட்டு மாணவர்கள் நலனுக்கானதாக இருந்தால், தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சிக்கானதாக இருந்தால் அதை ஏற்றுக்கிறதுக்கு தமிழ்நாடு தயாராக இருக்குது. ஆனால் நீங்கள் கொண்டு வந்தது அப்பட்டமான சமஸ்கிருதமயமாக்கக்கூடிய சான்ஸ்கிரிட்டைசேஷனுக்காகவும் மும்மொழி கொள்கையை திணிப்பதற்காகவும் தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய கல்வி வளர்ச்சியை தடை செய்வதற்கும் இடைநிற்றலை அதிகப்படுத்துவதற்குமான செயல் திட்டம் தான் இந்த NEP, நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020. இதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் ரொம்ப தெளிவாக தமிழ்நாட்டினுடைய முதல்வர் சொல்லிட்டார். சொன்ன பிறகு நீங்கள் என்ன பண்ணீங்க, PM ஸ்ரீன்னு ஒன்று கொண்டு வரோம், இந்த PM ஸ்ரீ ஃபண்டை வந்து உங்களுக்கு தரோம் அப்படின்றீங்க. இது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லா மாநிலத்துக்கும். இப்போ இந்த PM ஸ்ரீ ஃபண்டை கொடுக்குறோன்றப்ப மிக தெளிவாக தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுச்சு அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஒரு ஃபண்டு தரேன்றீங்க, ஒரு திட்டம் கொண்டு வரீங்க PM ஸ்ரீன்னு, இது எங்களுடைய மாநில கல்வி நடைமுறைக்கு ஒத்து வருமா அப்படின்றத நாங்கள் பார்க்குறோம். குழு அமைத்து, கமிட்டி அமைத்து, அந்த குழுவினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் நாங்கள் பதில் சொல்கிறோன்னு சொன்னாங்க. இது அன்றைக்கே வெளிப்படையாக ஊடகங்களில் அந்த கடிதத்தோடு அம்பலப்படுத்தியாச்சு. அதற்கு பிறகும் கூட PM ஸ்ரீ திட்டத்தில் கையெழுத்து போட்டுட்டு இன்னைக்கு அது வேண்டான்னு சொல்கிறீங்க, பொய் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை பார்த்து அண்ணாமலை கேட்குறார். ஆனால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அண்ணன் அவர்கள் ரொம்ப தெளிவாக பட்டவர்த்தனமாக இன்னைக்கு மீடியா முன்னாடி இருக்கக்கூடிய ஆதாரங்கள் எல்லாத்தையும் வெளிப்படுத்தியிருக்கார். இன்னைக்கு மட்டும் கிடையாது, தொடர்ந்து இவர்கள் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறப்ப எல்லாமே கடிதத்தோடு நம்ம அம்பலப்படுத்தியாச்சு. அவரும் அந்த கடிதத்தை வெளியிட்டாச்சு. இப்போ ஒரு பொய் சொல்கிறீங்கங்க, இது பொய்ன்னு ஆதாரத்தை காட்டுறோம், காட்டின பிறகு அதை சொல்லாமல் இருப்பது தானே மனிதத்தன்மை, சொல்லாமல் இருப்பது தானே பகுத்தறிவு, சொல்லாமல் இருக்கிறது தானே சரியான ஒரு பார்வையாக இருக்கும். இப்போ நீங்கள் திரும்பவும் பொய் பேசி அதை எங்கே கொண்டு வந்து நிறுத்துறீங்கன்னு கேட்டால், தமிழ்நாடு அரசும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் மாணவர்கள் நலனுக்கு எதிராக இருக்காங்க, தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்வியை நாசமாக்குறது திமுக அப்படின்ற ஒரு கட்டமைப்பை பில்ட் பண்ணுறீங்க. ஆனால் இந்த கட்டமைப்பு ஏற்கனவே இடிஞ்சு விழுந்துருச்சு. ஏன் இடிஞ்சு விழுந்துருச்சுன்னு கேட்டால், பார்க்கக்கூடிய நடுநிலையாளர்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை உள்வாங்கிட்டு உண்மையாகவே தவறு குற்றம் செய்தது யார் அப்படின்றத நீங்கள் முடிவுக்கு வாங்க. 2000 நமக்கு SSA அப்படின்னு சொல்லக்கூடிய சர்வ ஷிக்ஷா அபியான் அப்படின்ற திட்டம் இங்கே அமலில் இருக்குது. 2018 அதையே சமக்கிரக ஷிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லி திரும்பவும் 2018 அது அமலில் இருக்குது. இது என்ன SSA அப்படின்னு நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருந்த இந்த ஒரு பென்சில் வச்சுட்டு எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் 2 குழந்தைங்க அங்கே உட்காந்துருப்பாங்க, அனைவருக்கும் கல்வி இயக்ககம். அதை தான் இவங்க ஏதோ பேரில் நாங்கள் அதை கொடுக்குறோம், இதை கொடுக்குறோம், இந்த திட்டமாக பேர் மாற்றுறோன்னு சொல்லி லேபிள் அடித்து அவங்க அதை ஒரு யூனியன் கவர்மெண்ட்டினுடைய திட்டமாக செயல்படுத்துகிறாங்க. இந்த SSAவோட ஃபண்டு கணக்குப்படி பார்த்தா 2018 அந்த நடைமுறையிலேருந்து நமக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ திடீர்னு தான் 2020 நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வரீங்க. நல்லா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, SSAக்கும் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி அடுத்து தான் வருது. SSA ஃபண்டு நமக்கு வந்துட்டு தான் இருக்குது. இப்போ திடீர்னு என்ன பண்ணுறீங்கன்னா, PM ஸ்ரீன்னு ஒன்று கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் 2023-24 சிந்திச்சு கொண்டு வந்த PM ஸ்ரீக்கும் 2018 இருந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய SSAக்கும் சம்மந்தம் இருக்கா? சம்மந்தம் இல்லை. இதை நீங்கள் சின்ன குழந்தைகிட்ட கேட்டால் கூட சொல்லும். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, PM ஸ்ரீ திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டாதான், அதாவது மறைமுகமாக புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கிட்டாதான் SSA ஃபண்டை கொடுப்போன்றீங்க. இப்போ தமிழ்நாடு அரசும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் என்ன கேட்குறாங்கன்னா, SSA எங்களுக்கு கொடுக்குற நிதியை நீ கொடு, PM ஸ்ரீக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை,
அந்த நிதி எங்களுக்கு வேண்டான்னு சொல்லியாச்சு. ஏன்னா புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லியாச்சு. இப்போ இந்த எஸ்எஸ்ஐ மூலமாக வர வேண்டிய 2152 கோடி ரூபாயை இன்னும் மோடி அரசு, பிஜேபி அரசு, ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு முதல் தவணையை கூட ரிலீஸ் பண்ணலை, முதல் தவணையை கூட கொடுக்கல. இதை நம்பி தமிழ்நாடு அரசின் சார்பாக தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு செயல்படுத்தப்பட வேண்டிய எத்தனை திட்டங்கள் முடங்கி இருக்கு அப்படின்றது இந்த பொய் மூட்டை அண்ணாமலைக்கு தெரியாதா? பிஜேபியில் இருக்க ஒருத்தருக்கு கூட தெரியாதா? அதை தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சகோதரர் அன்பில் மகேஷ் என்ன சொல்கிறாருன்னா, சார் நாங்கள் கேட்கல சார், நீங்களே போய் கேளுங்க, கேட்டு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய எஸ்எஸ்ஐ நிதியை வாங்கி கொடுங்க, வாங்கி கொடுத்துட்டு மொத்த கிரெடிட்டை நீங்களே எடுத்துக்கங்க, என்னால் தான் தமிழ்நாடு மாணவர்களுக்கு நிதி கிடைச்சிச்சுன்னு கூட சொல்லிக்கங்க, ஆனால் எங்கள் பிள்ளைங்களோட பள்ளி படிப்பில் அவர்களுடைய கல்வி கனவுல கை வைக்காதீங்கன்னு சொல்கிறார். இப்படி ஏதாவது ஒரு மாநிலத்தினுடைய அமைச்சர் சொல்ல முடியுமா? தமிழ்நாடு சொல்லுதுன்னா என்ன அர்த்தம்? எங்களுக்கு எங்கள் பிள்ளைகளுடைய கல்வி தான் முக்கியம், நாங்கள் இது ரொம்ப சாதாரணமாக இந்த படிப்பு, இந்த கல்வி தரம் எங்கள் பிள்ளைங்களுக்கு கிடைக்கல, 2000 வருஷமாக ஆரியத்தோட போராடி, பார்ப்பனியத்தோட போராடி நீலாம் படிக்கவே வரக்கூடாதுன்னு சொன்னப்போ நான் அப்படி தான் படித்து மேலே வருவேன்னு எங்கள் பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நாங்கள் பள்ளிக்கூடத்தில் உட்கார வச்சா, நீ திரும்ப எங்களுக்கு வர வேண்டிய, நல்லா கேட்டுக்கங்க, இது வந்து நம்ம பிச்சை கேட்கல, சலுகை கேட்கல, நமக்கு வர வேண்டிய உரிமையான பணத்தை கேட்டால் அதை கொடுக்க முடியாது, நீ அதுக்கு பதிலாக புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கணும்னு சொல்கிறது எவ்வளவு அயோக்கியத்தனம் அப்படின்றத பொதுமக்கள், பெற்றோர்கள் புரிஞ்சுக்கணும். இது மட்டும் இல்லாமல் அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் அவர்கள் இன்னொரு விஷயத்த ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, எப்போ பாரு நீங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுடைய கல்வித்தரம் கெட்டுருச்சு, எப்படி தமிழ்நாட்டினுடைய கல்வித்தரம் கெட்டுருச்சுன்னு சொல்கிறீங்கன்னா, ஏசருடைய ரிப்போர்ட்டை வச்சு, அந்த ரிப்போர்ட்டு யார் கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 25க்கும் மேற்பட்ட ஃபவுண்டேஷன்ஸ், என்ஜிஓ மாதிரி அந்த நிறுவனங்கள் அவர்களுடைய கணக்கெடுப்பின்படி, சர்வே படி ஒரு ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்க. இந்த சர்வே யார்கிட்ட எடுக்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு கிராமமாக போய் அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாயத்தில் இருக்கவங்க கிட்ட கேட்டு எடுக்கக்கூடிய ரிப்போர்ட். இது எப்படி உண்மையாக இருக்கும்னு கேட்குறாரு. பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக நான் ஒரு அறிக்கையை எடுத்து 10 லட்சம் மாணவர்களிடத்தில் அந்த அறிக்கையை நாங்கள் எடுத்து, சர்வே எடுத்து, அதன் அடிப்படையில் நாங்கள் வெளியிடுறோம் டேட்டாவை அப்படின்னு சொல்கிறார். இப்போ யோசிச்சு பாருங்க, நீ ஏதோ ஒரு ரிப்போர்ட்டை கொண்டு வந்து நீ இருக்கக்கூடிய மாநிலத்தின் கல்வித்தரம் கெட்டு போச்சுன்னு பொய்ய பரப்புற. அதுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, உண்மையாகவே படிக்கக்கூடிய 10 லட்சம் மாணவர்கள் கிட்ட போய் நாங்கள் சர்வே எடுக்கிறோம், அதன் அடிப்படையில் நாங்கள் ரிப்போர்ட்டை வெளியிடுறோம். அப்போ நீங்கள்லாம் எங்கே போவீங்க? ஏசர் அறிக்கைன்ற, ஆளுநர் அறிக்கைன்ற, அண்ணாமலை அறிக்கைன்ற, ஏதேதோ அறிக்கைன்ற, கடைசி வரைக்கும் உண்மையை பேச மாட்டேன்றியே அப்படின்றது தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய கேள்வியாக இருக்கிறது. இதைவிட வெளிப்படையாக ஒரு உண்மையை சொல்லி, தரவுகளை சொல்லி, எங்களுக்கு வர வேண்டிய காசை கொடு, 40 லட்சம் அரசு பள்ளி மாணவர்களுடைய கல்வியை நாசமாக்காதே அப்படின்னு நம்ம பிஜேபி ஒன்றிய அரசு கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த பொய் மூட்டை வந்துக்கிட்டு நீங்கள் இப்படி, நீங்கள் அப்படின்னு சொல்லி ஆதாரமற்ற பொய்யை பரப்பி கடைசியில் இவர்கள் கை வைக்க நினைப்பது என்பது தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்வியின் மீது. இது திமுகவுக்கு வந்த பிரச்சனை கிடையாது, இது ஏதோ தமிழ்நாடு அரசுக்கு வந்த பிரச்சனை கிடையாது, இது ஏதோ தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வந்த பிரச்சனை கிடையாது, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கான பிரச்சனை இல்லை. சித்தாந்த ரீதியாக, கொள்கை ரீதியாக நமக்கும் பிஜேபிக்கும் முரண் இருக்குது, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அந்த முரணுக்காக தமிழ்நாட்டு பிள்ளைகளுடைய கல்வியை நாசமாக்குவேன்னு மோடி அரசு இவ்வளவு தீவிரமாக செயல்பட்டு நமக்கு வர வேண்டிய நிதியை மற்ற மாநிலத்துக்கெல்லாம் கொடுத்துட்டு இன்னும் தமிழ்நாட்டுக்கு முதல் தவணையை கூட கொடுக்கலன்னு சொன்னால் இது தமிழ்நாடு மாணவர்களுடைய நலன் சார்ந்த பிரச்சனை, பெற்றோர்கள் சார்ந்த பிரச்சனை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூக பிரச்சனை, அனைவரும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டிய பிரச்சனை. இந்த பொய்யர்களை, பொய் மூட்டைகளை அம்பலப்படுத்தி நமக்கு நியாயமாக வர வேண்டிய எஸ்எஸ்ஏ நிதியை, அந்த உரிமையை கேட்பதற்கு அனைவரும் தயாராக இருக்க வேண்டும். நன்றி.